அனைவருக்கும் வணக்கம். சிப்பியை செதுக்கும் சிலை. ஒரு சிப்பி ஒரு சிலையை நேர்த்தியாக செதுக்க செதுக்க அந்த சராசரி மனிதனை தலை சிறந்த சிற்பியாக, சிற்பி என்ற தகுதிக்கு அந்த சிலை அவரை உருவாக்குகிறது. அதே போலதான் மதிப்பீடும். ஒருவர் மேடை பேச்சு என்ற அனுபவம் இல்லாமல் இங்கு வரும் பொழுது அவரை ஒரு நல்ல பேச்சாளராக உருவாக்குவது இந்த மதிப்பீட்டு அங்கமே. இது அவர்களிடம் உள்ள குறைகளை எடுத்து கூற அல்ல, அவர்களை இன்னும் அவர்களின் குறையை எடுத்துக்காட்டி அவர்களின் பலத்தை அவர்களுக்கு அறிமுகம் காட்டி அவர்களை மேலும் தலை சிறந்த பேச்சாளராக ஆக்க வேண்டும் என்பதே இந்த மதிப்பீட்டின் அங்கம். எனவே நேரத்தை கடத்தாமல் அடுத்த நமது மதிப்பீட்டு அங்கத்துக்கு செல்வோம். முதலாவதாக முதல் பேச்சாளர் சொல்வேந்தர் முரளி அவர்களின் உரையை மதிப்பீடு செய்பவர் மூத்த சொல்வேந்தர் வேணுகோபால் அவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 நிமிடம். முதல் 2 நிமிடத்தில் பச்சை விளக்கு, அடுத்து 2 நிமிடம் 30 வினாடிகளில் மஞ்சள் விளக்கு, தொடர்ந்து 3 நிமிடத்தில் சிகப்பு விளக்கு. இதனைத் தொடர்ந்து 3 நிமிடம் 15 வினாடிகளில் மணியொலி எழுப்பப்படும். சொல்வேந்தர் வேணுகோபால் அவர்களை அழைக்கின்றேன். மலர் மீசை ஏகினார் வானடி சேர்ந்தார், நிலை மீசை நீடு வாழ்வார் என்ற குரலுடன் நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இறைவன் அடியையும் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கும் என்று கூறி நம்முடைய தமிழ் சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவர் மதிப்புக்குரிய சந்திரன் அவர்களே, இன்றைய சொல்வேந்தர் அவர்களே, இன்றைய மதிப்பீட்டு குழுவின் தலைவர் அவர்களே, எனது சொல்வேந்தர்களே, நண்பர்களே, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலை செல்வதற்கான பயணத்தை இன்றைய தலைப்பை கொண்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற தலைப்பில் அருமையாக நமது நண்பர் திரு முரளி அவர்கள் பேசினார்கள். இந்த 4வது திட்ட உரையின் நோக்கம் என்னவென்று நாம் புரிந்து கொண்ட பிறகுதான் ஒருவரை மதிப்பீடு செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். வார்த்தைகள் சக்தி வாய்ந்தது என்பதை இந்த உரையில் அவர் வலியுறுத்த வேண்டும். பார்வையாளர்களை வசீகரிக்க வேண்டும். முக்கியமானது பார்வையாளர்களை வசீகரிக்க வேண்டும். வார்த்தையை தேர்ந்தெடுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். இவையெல்லாம் முக்கியமான கூறுகள். இவர்களை செய்தால்தான் இந்த திட்ட உரையை சிறப்பாக செய்திருக்கின்ற அர்த்தம். சரியான வார்த்தைகள், வாக்கு வன்மையை பயன்படுத்துவது, பிதற்றலை தவிர்ப்பது, இவையெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொல்வேந்தர் மன்றத்துக்கு வந்த பிறகு நிச்சயமாக ஒவ்வொருவரும் அந்த தகுதியை பெற்று முன்னேறக்கூடிய வாய்ப்பு. இவைகளை எல்லாம் என்னை பொறுத்தவரையிலும் திரு முரளி அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு அருமையான தலைப்பு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. முதலில் நாம் ஒன்றை நினைக்கும் பொழுது உடனே அவர் சிங்கப்பூரை பற்றி கூறிவிட்டார். சிங்கப்பூர் என்பது நம்ம எல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்று, குறிப்பாக இளைஞர்களை. ஆனால் அவர்கள் அங்கு சென்று வேலை செய்யும் பொழுது அவர்கள் இந்த நாட்டில் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பலர் உணராமல் அங்கு சென்று விடுகின்றார்கள். இதை வலியுறுத்தி இருக்கின்றார் அவருடைய தலைப்பில். அந்த வலியுறுத்தலை செய்வதற்கு அவர் சில நல்ல அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால்
அந்த இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் சில வார்த்தைகள் பயன்படுத்தி ஆக வேண்டும். நான் ஒன்றொன்றாக எடுத்து கூற அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்றைய மதிப்பீட்டில் நம்முடைய இலக்கிய மதிப்பீட்டு செய்வர் அதை பற்றி விளக்கமாக கூறுவார். ஆனால் முக்கியமாக ஒன்றை நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் வலியுறுத்தப்பட வேண்டும். என்னுடைய கோணத்தில் நான் பார்க்கும் பொழுது முரளி அவர்கள் சிறந்த பேச்சாளர். நான் பல முறைகள் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய சிந்தனை புதிப்பது என்னவென்றால் நான் அவர் போதிய பயிற்சி எடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவ்வளவு அந்த தெளிவு அவரிடம் இல்லை. ஏனென்றால் பொதுவாக அவர் பேசும் பொழுதுதான் நான் கவனித்திருக்கின்றேன். அருமையாக பேசக்கூடியவர். அதனால் அந்த தெளிவு குறைவாக இருப்பது பயிற்சி என்பது. நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய பயிற்சி குறைவை தவிர மற்ற அவர் தேர்ந்தெடுத்த வார்த்தைகள், தேர்ந்தெடுத்த முறை, தேர்ந்தெடுத்த தலைப்பு எல்லாம் சிறப்பான தலைப்பு என்றுதான் நான் கூறி அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.